புலி முத்திரையுள்ள மந்திரக்கல் இந்த கேக்குல ஏதோ ஒண்ணுலதான் இருக்கு. அதுக்கு இப்படியே பண்ணுவாங்க. நான் ஒரு வழி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு சாப்பிட்டு கண்டுபிடிக்கிறோம். நமக்கு போட்டி யாருன்னு பாத்தியா? அதனால இந்த போட்டியில நாம வந்து ஜெயிக்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம ஜெயிச்ச மாதிரி தான். அந்த கல்லு நாம சாப்பிடுற கேக்ல இருந்தா நல்லா இருக்கும். உணவு போட்டி உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று யாராலையும் சொல்ல இயலாத நிலைமையில் இருக்கிறோம். இவர் மிகவும் பொறுமையாக சாப்பிடுகிறாரே. என்னமோ பல்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு. பல்லுல கல்லு. தேங்க்யூ தாத்தா. ரொம்ப பேசினா எங்களுக்கு பிடிக்காது. கரெக்டான ஜாக்கி? அதிகமாக சாப்பிட்டு உலக சாதனை படைத்திருக்கிறார் இவர். நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல வேல்மாண்ட். இத பாருங்க ஷெண்டோ, அந்த செக்ஷன் 13 ரகசியமான இடத்துல இருக்கிறதுனாலதான் எங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. இது கதையதான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மந்திரக்கல் கிடைச்சதே பெரிய விஷயம். உடனடியா அந்த மந்திரக்கல் எனக்கு கிடைச்சாதான் நீ தேடிட்டு இருக்கிற புதையல் உனக்கு கிடைக்கும். டோரோ, எப்படியாவது ஜாக்கி சானை இழுத்துட்டு வா. அவன் வாயாலிய செக்ஷன் 13 எங்க இருக்குன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அந்த மந்திர கல்லையும் வாங்குறேன். ஐயோ, எவ்வளவு ஸ்வீட் இருக்கு. எல்லா சாக்லேட்ஸும் நமக்கு தான். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தை ஆயிடும். எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஓ, கண்டுபிடிச்சிட்டேன் ஜாக்கி. இந்த புலி மந்திர கல்லு நம்ம சக்தியை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக. அப்ப நான் இந்த மாதிரி நின்னா கூட பேலன்ஸா இருப்பேன். உன்னோட வாழ்த்தானம் தாங்காம தான் உன்னோட அப்பா அம்மா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வித்தியாசமான தோற்றங்கள் இருக்கும் ஜாக்கி. இளசு, பழசு, நல்லது, கெட்டது, பலம், பலவீனம். ஜாக்கிக்குள்ளேயும் ஒரு கெட்டது இருக்கும். இருக்கு, அது நீதான் ஜே. ரொம்ப ஐஸ் வைக்காத, போதும். இந்த மந்திரக்கல்லோட சக்தி வேஸ்ட் போல இருக்கே. ஓகே, இத நாம கொண்டு போய் செக்ஷன் 13ல கொடுத்துடலாம். இதுக்கு என்ன மந்திர சக்தி இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஜேட், உன்னுடைய பாசமான அங்கிள் நான் எனக்காக டீ போட்டு கொண்டு வரியா? விரிசல் விட்டுருக்கு. இது எப்படி ஆச்சு? ஓ கண்ணாடி. இன்னொரு பாதி எங்க போச்சு? அங்கிள், என்னாச்சு ஜாக்கி? நான் ஒரு பூச்சியை மிதிச்சிட்டேன். உங்களுக்கு டீ ரெடி பண்ணிட்டேன் அங்கிள். பிரமாதம், சூப்பரா இருக்கு. இப்பதான் சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தை ஆயிடுன்னு சொன்னேன். பல்லு சொத்தை ஆயிடும் எந்த மடைய சொன்னான்? என்ன ஆச்சு ஜாக்கிக்கு? இப்படி அழுமூஞ்சி பயலாயிட்டா? அது மட்டும் இல்ல, மாறி மாறி பேசுறான். ரூம்ல என்ன படிக்க விடாம அங்க வந்து அழுதுகிட்டே இருக்கான். இல்ல, உள்ள ஃப்ரிட்ஜ்ல இருக்கறதெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜாக்கி, மந்திரக்கல் உடைஞ்சதுனால அது ஜாக்கிக்குள்ள இருக்கிற எண்ணங்களை இப்படி ரெண்டா பிரிச்சிருக்கு. ஓ, ஒரு ஜாக்கி நல்லவன், ஒரு ஜாக்கி கெட்டவன். அப்ப நான் ஒரு கெட்டவன். நான் ஒரு பூச்சியை கொலை பண்ணிட்டேன். நீ தானே என்னோட சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டது. அப்ப இவன் கெட்டவன், இவன் கெட்டவன்.
கெட்டதான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை அவன் செய்யறான். இவன் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி இவன் நடந்துக்கிறான். சரி, 2 பேர்கிட்டயும் பாதி பாதி மந்திரங்கள் இருக்கா? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு இந்த கல்லையும் ஒண்ணு சேர்த்தா போதும் ஜாக்கி. நான் இவன் கூட சேரணுமா? நோ ப்ளீஸ் வேண்டாம். இவனுக்கு கொஞ்சம் கூட டீசென்சியே தெரியல. நான் இவன் கூட சேர மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என்னையா நீங்க எதிர்த்து பேசுவீங்க? உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப கெட்டவனா? பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. Lone Warrior at DabbleRuckers.net. மந்திரக்கல்ல ஒளிச்சு வைங்கடா. இப்ப நம்ம என்ன பண்றது? மரவங்களை பந்தாடி தூசி தட்டிட வேண்டியதுதான். இந்த இடத்துல 2 ஜாக்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது. நீ கூட இங்க நிக்காத. வா நம்ம ஓடி போயிடலாம். ஜாக்கி இப்பவே நீ எங்க கூட என்னடா பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிற? சண்டை போடுறது நல்லது இல்ல. விடுங்க அவனை. ஜாக்கி இந்த அளவுக்கு பயப்படுறது அவனுக்கு நல்லது இல்லையே. வழக்கம் போல ஜாக்கிக்கு என்னோட ஸ்டைல்ல ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான். அசராம அடி வாங்கணும்ன்றதால இந்த அடி அடிக்கிறானோ? இவ்வளவு நாள் பேச விட்டு அடிப்பா, இன்னைக்கு பேசும்போதே அடிக்கிறான்டா. நல்ல வேலை நான் இதை பிடிக்கிட்டேன். போடா போடா போடா, வேகமா போய் சொல்லடா. என்ன விட்டுருக்க? நம்மள பிடிக்க முடியாதுல்ல. பயந்து வரத பெருமையா வேற சொல்லிக்கிறியா? வாய மூடுறா. வருது வருது, விலகு விலகு, வெங்கை வெடிகே வருது. வந்து போடுறா. இப்ப நான் அண்ணியண்டா. தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு கருட புராணத்துல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? சாமவேத தான தண்டம். அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஐயோ, இன்னைக்கு இவனுங்க எல்லாருக்கும் தீபாவளி தான். பாதி மந்திரக்கல் தான் இருக்கு. அடி வாங்காம திருந்த மாட்டான் போல இருக்கு. மீதி மந்திரக்கல்ல நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு மரியாதையா சொல்லிடுங்க. இல்ல உங்களை என்ன விஷயம் சொல்லு. நாங்க ஜாக்கிய பிடிச்சிட்டோம். தெரியும், அவன் என் எதிரில தான் இருக்கான். அங்கேயா? இல்லையே, அவன் இங்கதானே இருக்கான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? புலி முத்திரையுள்ள மந்திரக்கல்ல உபயோகப்படுத்திருக்காங்க. இத்தனை மந்திரக்கல்லோட சக்தியையும் ஒருங்கிணைச்சு தரக்கூடியது அந்த மந்திரக்கல் தான். அது இப்போ 2ஆ மாறினதுனால ஜாக்கியும் இப்போ 2ஆ மாறி இருக்கான். ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்?
இது ரெமோ ஒரு காதல் யானைடா. காதல் யானை வருகிறது ரெமோ. நிறுத்து ஜாக்கி. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணா போச்சு. உனக்குள்ள இப்படி ஒரு காமெடியன் இருக்காங்க ஜாக்கி. கொஞ்ச நேரம் சும்மா இருமா சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நீ மட்டும் செக்ஷன் 13 இருந்து எல்லா மந்திரக்களையும் எனக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னை உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக்கிடுறேன். டீல் ஓகே. நாட்டுல அநியாயமா நடக்குது. இது தட்டி கேட்க யாருமே இல்லையா? சீக்கிரம் போலீஸ் வந்துருச்சு போல இருக்கு. இங்க வந்து சீக்கிரம். அவங்க என்ன கடத்திட்டு போக பார்த்தாங்க. எனக்கு தெரியும், அதனாலதான் வெளியில போட்டு உங்களை பயன்படுத்தினேன். ஆமா, நீ நல்ல வேலை பண்ண. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கெட்டவங்க என்ன மாதிரி இருந்த இன்னொருத்தனை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப செக்ஷன் 13 உதவி நமக்கு தேவை. உன்னை கேப்டன் பிளாக் பார்த்தா நம்ம சொல்றது நம்பவும் மாட்டாரு, அவனை காப்பாத்த ஆள் அனுப்பவும் மாட்டாரு. அதனால நீ இங்கேயே இருக்கணும், புரியுதா? சரி ஓகே. குட். சரி, அந்த பாதி மந்திரங்களை கூட நான் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரேன். அப்பதான் பத்திரமா இருக்கும். கேப்டன் பிளாக், டார்க் அண்ட் அலங்க ஜாக்கியை கடத்திட்டாங்க. என்னது? சரி வா ஓட. உன் விளையாட்டுக்கு அளவே இல்லையா ஜெய்? ஏய் கண்ணும் கண்ணும் நோக்கியா நன்னி நோனி நன்னினா நோனி நன்னி நோனும். நான் சீரியஸா சொல்றேன், உன் ப்ராப்ளம்ல இருக்கான். இதுக்கு மேல என்னை ஏமாத்த முடியாது. இப்பதான் நான் ஜாக்கியை பார்த்தேன். அங்க பார், மறுபடியும் வெளியில போறான். சாரி. ஏன் ஜாக்கி இப்படி பண்ற? நான் உன்னை வெளியிலே நிக்க சொன்னல. யாரோட ஜாக்கெட் இது? கைய வச்சு கசக்காத. நீ ஏன் இப்படி போயிட்டியா? அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. வெத்தலை பொட்டி இந்த அளவுக்கு பெருசா? கையெடு. இதுல மந்திரக்கல் இருக்கு. ஓ, நீங்க இவ்வளவு கெட்டவரா? நல்லபடா இருந்தா பணக்காரனாக முடியாது. புலி மந்திரக்களோட மீதி பாதி எங்க? என்ன தள்ளி சிக்கிச்சா போயிட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஏன் இந்த மாதிரி நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாமே தானா நடக்குது. நீ சொல்றத கேட்க மாட்டியா ஜாக்கி? கீழே வராத, மேல இருன்னு சொன்னல. அந்த கெட்டவன் மந்திரக்கல்ல கேட்டு என்ன தள்ளி விட்டுட்டான். நல்ல வேலை என்கிட்ட இருந்தது. நீ தடுக்க வேண்டியதுதானே? நான் உங்களை நல்ல கத்துனேன். கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஜாக்கி. சண்டை பண்ணணும். இப்படி இல்ல, சண்டை போடுறது தப்பு. அர்ஜுன வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டார்கெட் கிட்ட எல்லா மதங்களும் கிடைச்சிருச்சுன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசம் நடக்கும் ஜாக்கி. அதுக்கு என்ன பண்ணணும்? நீ ஒண்ணு கெட்டவள, அதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருக்குள்ளயும் நல்லவங்க இருப்பாங்கன்னு அங்கிள் சொன்னாங்கல்ல. நீ எப்பவும் போல நல்லவனா இரு. வயசுக்கு ஏத்த பேச பேசு. ரொம்ப ஓவரா பேசுற ஜாக்கி. போனா போகுது, சின்ன பொண்ணாச்சுன்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் தொலைஞ்சேன். சின்ன குழந்தைங்களை அடிக்கிறது ரொம்ப பாவம்னா. பாரு, இவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும்போது கண்டிப்பா உனக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த மந்திரங்களை நான் பேர்மெண்ட் கிட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷம் நான் பணக்காரன். ஏய் லூசு, அது மரியாதை கிட்ட கொடுத்துட்டு போ. அண்ணா, குழந்தைகள் எல்லாம் லூசுன்னு சொல்லக்கூடாதுண்ணா. ரெண்டு பேரும் என்னைக்குதான் சண்டை போட்டு முடிப்பாங்களோ? இதை தடுக்க முடியலையே. ஐயோ, நானே உங்களை அடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணா.
ஜாக்கி வெளியே வந்துட்டானா? இல்ல பாஸ். அப்ப உள்ள போய் உடனடியா அந்த மந்திர கல்லை எடுத்துட்டு வா. ஏன் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு நிக்காத. இது இருந்தா தானே மூஞ்ச பார்க்கணும். ரொம்ப வலிக்குதே. எனக்கு வலிக்காதுடா. இப்ப என்ன செய்வீங்க? என்ன மன்னிச்சுக்கலண்ணா. சாரிண்ணா, ரொம்ப அடிபட்டுடுச்சா? ஏன் தானே இப்படி எல்லாம் செய்யணும்? இதெல்லாம் மந்திரக்கல்லே இல்ல. இதை விடு. காப்பாத்துங்க. ஜாக்கி. நல்லதா போச்சு. ரொம்ப ஓவரா பேசினா அதான் அள்ளிக்கிட்டு போயிட்டான். அவன் நம்ம அண்ணனுடைய பொண்ணு. அவன் நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னா அப்படியே சொல்ற. நீ நல்லவனா மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 8, 9, 10, 11. என்னோட சக்தி இப்பதான் எனக்கு கிடைக்குது. சில பேசுது. இந்த சிலைக்கு தான் நீங்க வேலை செய்றீங்களா? அறக்கல்லுதான் இங்க இருக்கு. குறை எங்க? என்ன குறை? போடா அறகுறை. மீதி கல்லு எங்க? எல்லாரும் தப்பு பண்றாங்க. ஆனா நான் தான் எல்லாத்துக்கும் திட்டு வாங்குறேன். சரி, இதுல யாருப்பா எங்க பக்கம்? அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி, அசராம அடிக்கிறது எங்க பாலிசி. அத்தனை பேர் காலிடா. நீங்க சொன்னா ஓகே தானா? என்னடா இது? எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டே. ஜாக்கி பில்டிங் குள்ளதான் இருக்கான். ஆனா அவங்க கிட்ட அந்த மீதி பாதி இல்லை. அப்போ அது எங்கதான் இருக்கும்? இங்கதான் இருக்கணும். சண்டை போறது தப்புன்னு சொல்லிட்டு இத்தனை பேரையும் தப்பு தப்புன்னு அடிக்கிறேன். உங்களை பார்த்து சும்மா கையை காலையும் வீசினா அவங்க தப்பு தப்புன்னு விழுந்துட்டாங்க. மட்டும் கை எடுத்துறேன். அவனை பிடிங்க. பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்கிட்ட இருக்கு. ஓ நேரம் முடிஞ்சிருச்சு. இனிமே எங்க நேரம்?